அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜனவரி 28, 2024, தை 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இனிய நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது. வாழ்ந்து முடிந்த பின்பும் நம்மை யாரும் மறக்கக்கூடாது. அதுதான் நம் வாழ்வின் வெற்றி. இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகராஜ் ஃப்ரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். இறை வணக்கம். என் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ராகுல் ரமணன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மனத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள பழகியவனுக்கு மனமே உற்ற தோழன். கட்டுப்படுத்த தவறியவனுக்கோ மனம்தான் மிக ஆபத்தான பகைவன். நமது மனம், புத்தி, உடலை சமநிலைப்படுத்தவும் நம்ம 8 நடை பயிற்சிக்கு அழைத்து செல்லவும் வருகிறார் நமது 8 நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூட பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடியை எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடியை எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளே, நம்மளுடைய முயற்சிகளே, நம்மளுடைய செயல்களே நம்மை செதுக்கும். நம்மளுடைய பயிற்சிகளே, நம்மளுடைய முயற்சிகளே, நம்மளுடைய செயல்களே நம்மளை செதுக்கும். இதை தாரக மந்திரமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவில் கொள்ள வேண்டும். நம்மளுடைய பயிற்சி இல்லையேல், நம்மளுடைய முயற்சி இல்லையேல், நம்மளுடைய செயல் இல்லையேல் நாம் செதுக்கப்படுவோமா, உயர்த்தப்படுவோமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. ஏதேனும் யாரையோ போல எப்பொழுதோ ஒரு வெற்றி கிட்டும், அதற்காக காத்திருப்போம் அப்படின்னு ஒரே இடத்தில் கிடப்பதை எவ்வளவு முட்டாள்தனமோ அதே போல தான் நாம் நமது பயிற்சி முயற்சி செயல்கள் எதுவும் இல்லாமல் நாம் வெற்றி அடைந்து விடுவோம் அப்படின்னு எண்ணுவதும் அதற்கு சமம். ஒவ்வொரு நாளும் நமது பயிற்சிகளையும் முயற்சிகளையும் தொடர்ந்து செய்திட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உயரத்தால் அப்படின்னு நம்மளுடைய உடலின் உயரத்தின் வளர்ச்சியை குறிப்பிடுவதல்ல. அது குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. குறிப்பிட்ட வயது வரையே நம்ம வளருவோம். ஆனால் நம்மளுடைய அறிவுக்கான வளர்ச்சி, நம்மளுடைய ஆற்றலுக்கான வளர்ச்சி, நம்மளுடைய புத்திக்கான வளர்ச்சி, நம்மளுடைய மனதிற்கான வளர்ச்சி அப்படின்னு ஏகப்பட்ட வளர்ச்சிகள் நமக்கு நித்தம் தேவை. நாம் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தினம் முயற்சி அப்படிங்கிறது நம்ம செய்து கொண்டே இருக்கணும். நம்ம நிறைய நேரங்களில் நம்மளை ஏதோ மரம் போல கருதி விடுகிறோம்.
ஒரு செடியை போல கருதி விடுகிறோம். எப்படி அப்படின்னா, விதைக்கிறோம், விதைத்ததை பாதுகாக்கிறோம், பாதுகாத்து அதை நாம் வளர்த்து விட்டால் அதன் பிறகு அது காலப்போக்கில் தேவைக்கு ஏற்ப அது தன்னை பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு இயற்கையான அந்த மரத்தை போன்று நாம் நம்மளை எண்ணிக்கொள்கிறோம். அதாவது ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் நம்ம ஒரு குழந்தை பருவத்தில் நம்ம சிறப்பாக விளையாண்டிருப்போம். ஆரம்ப கட்டத்தில் நம்மளுடைய உணவு தேவைக்கு தகுந்து நம்மை வளர்த்திருப்போம். அதாவது குழந்தைகளுக்கு என்ன ஊட்டச்சத்து தேவை அப்படிங்கிறத அந்த பெற்றோர் பார்த்து அந்த குழந்தைக்கான ஊட்டச்சத்தை கொடுத்திருப்பார்கள். குழந்தையை ஒழுங்காக தூங்க வைத்திருப்பார்கள். குழந்தையை குழந்தையாகவே வளர்த்திருப்பார்கள். ஆனால் அந்த குழந்தை பருவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டும் பொழுது, இப்போது என்னையெல்லாம் நான் கேட்டால் நான் பள்ளி குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவேன், கல்லூரி படிக்கக்கூடியவர்களை கூட குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் உலகம் குழந்தைகளை எப்பொழுது வரை குழந்தைகளாக பாவிக்கிறது அப்படின்னா, பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கு முன்பாக அது குழந்தை, பள்ளிக்கூடத்துக்கு சென்று விட்டால் அது ஏதோ மனிதன் அப்படின்னு முழு மனிதனாக கருதி கொள்கிறது. நிச்சயமாக உலகம் அப்படித்தான் நடத்திக்கிட்டு இருக்கு. நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். குழந்தைகள் அப்படிங்கிறவங்க பள்ளிக்கு செல்வதற்கு முன்பாக குழந்தைகள் என்றும், பள்ளிக்கூடத்தில் முன்னெல்லாம் 1ஆம் வகுப்பு தான் முதல் வகுப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் கிண்டர் கார்டன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. லோயர் கிண்டர் கார்டன், அப்பர் கிண்டர் கார்டன், இந்த எல்கேஜி யூகேஜி அப்படின்ட்டு. அப்புறம் கிண்டர் கார்டன்னே ஒன்று கொண்டு வந்துட்டாங்க, கேஜி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் போகிற காலத்தில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்படியே மருத்துவமனையிலேருந்து நேரடியாகவே ஸ்கூல் அட்மிஷன் போடுற அளவுக்கு கல்வி வளர்ந்து விடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த குழந்தைகளை குழந்தைகளாக நான் என்னையவே எல்கேஜி யூகேஜியில் சேர்த்துட்டாங்க இல்லையா? அப்போது என்னுடைய வயதிற்கே எல்கேஜி யூகேஜியை பார்த்துட்டேன் அப்படின்னா, இப்போது இன்னும் அது கொஞ்சம் லேட்டாக தான் ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. கேஜி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வந்துருச்சு பள்ளிக்கூடங்கள். நேரடியாக குழந்தைகள் 2-2.5 வயது வந்துட்டாலே கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டு அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல். எதுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னு உட்காந்து யோசித்தோம்னா, அந்த குழந்தையை கொண்டு போய் சேர்த்தாங்கல்ல, அதுக்கு பணம் தேவைப்படுது. ஸோ இப்படி தான் உலகம் இயங்குது. எதுக்குடா இவ்வளோ எல்லோரும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, என்னங்க கிண்டர் கார்டனில் சேர்க்குறதுக்கே ₹1 ₹2 அது லேக்ஸில் லட்சக்கணக்கில் சொல்கிறாங்க. அவ்வளோ தேவைப்படுகிறது. குழந்தை படித்து அது டாக்டர் ஆகுவதோ இல்லை அது எந்த துறையை தேர்வு செய்கிறதோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. அப்போது இன்று உழைக்க ஆரம்பித்தால் தானே அந்த குழந்தையை நம்ம குழந்தை இல்லை, அவர்கள் பார்வையில் அந்த முழு மனிதனை ஒரு முழு மனிதனாக மாற்ற முடியும். அப்படிங்கிறதுக்காக உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போகாமல் குழந்தையை குழந்தையாக அவர்கள் எப்பொழுது பார்க்கிறார்கள்னா, பள்ளிக்கு செல்வதற்கு முன் அப்படின்னு. எதை வைத்து சொல்கிறேன் அப்படின்னா, பள்ளிக்கு செல்வதற்கு அந்த குழந்தை ஆரம்பித்து விட்டது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நிரந்தரமாக ஓய்வு அப்படிங்கிறது கிடையாது, தூக்கம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஹோம்ஒர்க் பண்ணணும். குழந்தைகள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் சேர்ந்து ஹோம்ஒர்க் எழுதணும், புத்தகங்களை தூக்கி சுமந்து போகணும். காலையில் குழந்தைகளாக அப்படின்னா அது அந்த பருவத்தில் அது எப்போ தூங்குது எப்போ எழும்புது அப்படிங்கிற மாதிரி தான் அது வளர்ந்துருக்கும் குழந்தையாக இருக்கும் பொழுது. ஆனால் அதன் பிறகு அதுவே தன்னை புரிந்து கொண்டு தன்னுடைய உலக வாழ்க்கையை இதை அறிந்து கொண்டு உலகத்திற்கும் அதனுடைய பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கான நேரத்தையும் உணர்ந்து அதன் பிறகு அது எப்பொழுது விழிக்கணும், எப்பொழுது செயல்படணும், எப்பொழுது எல்லா கழிவுகளையும் வெளியேற்றணும், எப்பொழுது உணவு உண்ணணும் அப்படிங்கிற அந்த பழக்க வழக்கங்களெல்லாம் சுத்தமாக மறக்கடிக்கப்பட்டு நிறைய பள்ளிக்கூடங்கள் காலையில் 7 மணிக்கே குழந்தை தயாராகி நின்றணும். எங்கே அப்படின்னா தெருவில்னு சொன்னால் நல்லா இருக்காது, அவங்க ஸ்ட்ரீட் வாசலில் நின்றணும். ஏன்னா ஸ்கூல் வேன் வந்துடும், பஸ் வந்துடும். ஸோ குழந்தைகள் 7 மணிக்கு பஸ் ஸ்டாப்பில் நிற்கணும் அப்படின்னா அந்த குழந்தை எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், அப்போ எழுந்திருக்கணும்னா எத்தனை மணிக்கு காலை உணவை உண்டிருக்கணும், அப்போது உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக அது குளிச்சிருக்கணும், குளிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றிருக்கணும். எவ்வளவு ப்ராசஸ் இது எல்லாமே கட் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் நம்ம சொல்லுவோம், வெள்ளைக்காரர்கள் அப்படிங்கிறவங்க நம்மளை ஆண்டார்கள், ஆண்டுட்டு நம்மளுக்கு விடுதலைன்னு ஒன்று கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம குடியரசு தின முறையை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் அப்பொழுதே சொல்லப்பட்டது, என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இல்லை, நம்மளை மறைமுகமாக அவர்கள் ஆள்வதற்கான வேலைகளை செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சினிமாக்கள்லேயும் நிறைய காட்சிகளை பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் வாயிலாக, மருந்துகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் வாயிலாக இன்றைக்கும் நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் வாயிலாக இன்றைக்கும் நம்மளை ஆள்றாங்க. அவங்க நம்மள்ட்ட ஆளும் பொழுது என்ன செஞ்சாங்க அப்படின்னு உட்கார்ந்து யோசித்தோம் அப்படின்னா, என்ன செஞ்சாங்க? நம்மளை ஆண்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளை அடிமைகளாக ஆண்டார்கள்னா, அடிமைத்தனம் அப்படின்னா என்ன? அவர்களுக்கு உழைக்கணும், நாம் உழைத்து அதன் பலனை அவர்கள் அறுவடை செய்யணும். அதுதானே அடிமைத்தனம்னா. அவர்களுக்கு கீழாக இருக்கணும், அவர்கள் சொல்வதை செய்ய வேண்டும் அப்படின்னு. இப்போயும் அதான நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போயும் பாருங்களேன், உழைக்கிறோம், உழைக்கிற பணத்தை அனைத்தையுமே கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் ரியலாக உண்மையான ஒரு விஷயம். இதில் 100ல் ஒரு 10% அப்படிங்கிறவங்க இல்லாமல் இருக்கலாம். இல்லை, நான் கல்விக்கு நான் அவ்வளோ செலவழிக்கலை, நான் மருத்துவத்துக்கு நான் அவ்வளோ செலவழிக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மருந்து மாத்திரைகள் இதனுடைய உரிமையாளர்கள் அவர்கள் அப்படின்னு இந்த டாப்பிக்கை பற்றிலாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க, உங்களுக்கும் காதுக்கு வந்திருக்கும். நம்ம மீண்டும் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அப்போது இந்த குழந்தையை குழந்தையாக பாவிப்பதை அப்படிங்கிறதையே நம்ம மறந்து, ஒரு முழு மனிதனாக அவன் கிண்டர் கார்டனுக்கு கிளம்பும் போதே அவனுக்கு காலை உணவை அப்பொழுதே அவன் சாப்பிடுகிறானா சாப்பிட்லையா அதை பற்றிலாம் கவலை இல்லை. இன்றைக்கி மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துட்டு அந்த குழந்தைய ஊட்டிடணும், இந்த உணவும் உள்ளே போய் சேர்ந்துடணும், அவ்வளோதான். இது ஏதோ பேக்குள்ளே ஜிப்பை திறந்து நோட் புக்கை உள்ளே வச்சு ஜிப்பை போடுற மாதிரி அந்த கான்செப்ட் வந்துட்டால் கூட நல்லா இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. குழந்தை உணவு உண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு. அந்த குழந்தையை நம்ம எப்படி நம்மளை வளர்த்தாங்க, நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் எல்லாம் எப்படி நம்ம அப்பா அம்மாவை வளர்த்தாங்க, இதெல்லாம் நம்ம உட்காந்து யோசித்தோம்னா எல்லாத்தையுமே ரசித்தாங்க. இன்றைக்கி மழலை அப்படிங்கிறது விஷயமே இல்லை, மழலை மொழியெலாம் கிடையாது. இன்றைக்கி யதார்த்தமாக நண்பர்களோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் பேசிக்கிட்டோம். என்ன அப்படின்னா, முன்னெல்லாம் ஒரு குழந்தை ஆங்கிலம் படிக்கிறது அப்படின்னா, வாசிக்கிறது இல்லை ரைம்ஸ் சொல்கிறது அப்படின்னா அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதாவது எங்கள் காலத்துலன்னு வச்சுக்கிறோங்களேன், நான் படிக்கிற காலத்தில் அப்படின்னா அது அது ஒரு பெருமையாக இருந்தது பெற்றவர்களுக்கு. யாராவது உறவினர்கள் வந்துட்டால், இவன் நல்லா ரைம்ஸ் சொல்லுவான், இவன் நல்லா வாசிப்பான், உடனே அவங்களும் வரவங்க உடனே ஒரு பேப்பரை கொடுப்பாங்க, ஒரு எதையோ ஒன்று படித்து காட்ட சொல்லுவாங்க. இப்படி பெருமையாக இருந்த காலம் மாறி இன்றைக்கி வெட்கத்துக்குரிய விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி பாருங்களேன், இந்த குழந்தை தமிழை அழகாக வாசிக்கும் அப்படிங்கிறது யார் சொல்கிறா? தமிழை தாய்மொழியாக கொண்ட இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய நிலைக்கு இப்பொழுதே நாம் வந்துவிட்டோம் இல்லையா? என்னுடைய குழந்தை தமிழை தவறில்லாமல் வாசிக்கும், தவறில்லாமல் சொல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இப்போயே வந்துட்டோம். இப்போ இன்னும் காலம் ஒரு 10 ஆண்டு கழித்தா தமிழ் அப்படிங்கிறதையே எப்படி எழுதணும், TAMIL அப்படிங்கிறது தான் வருமே தவிர, தமிழ்ங்கிற எழுத்தே எனக்கு எழுத வராதுங்கிற அளவுக்கு நம்ம கல்வி முறை வாழ்க்கை முறையை மாற்றி விட்டார்கள். ஸோ இந்த மீண்டும் நம்ம மறுபடி நான் ட்ராக் மாறி போய்கிட்டே இருக்கேன் எங்கே தொட்டும். ஏன்னா இதை இன்றைக்கி காலையில் நாங்கள் பேசிக்கிட்ட ஒரு விஷயம். இன்றைக்கி தமிழ் யதார்த்தமாக நான் அது ஒரு இடத்துல ஒரு தேநீர் கடைன்னு வச்சுக்கிறேங்களேன். அந்த தேநீர் கடையில் ஒரு பலகாரம் எவ்வளவு, ஒரு தேநீர் எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்போம். நம்மெல்லாம் அதானே செய்வோம். ஒரு 4 நபர்கள் சேர்ந்து ஒரு தேநீர் அருந்துகிறோம் அப்படின்னா, ஒரு தேநீர் 15 ரூபாய் அப்படின்னா நம்மளுக்கு அது 60 ரூபாய்ன்னு கணக்கு பண்ண தெரியும். அதனோடு சேர்த்து பலகாரங்கள்னு வைத்துக்கொள்வோமே. நான் இதெல்லாம் சொல்லவும் நீங்கள் ஏதோ நான்லாம் சாப்பிட்றேங்கிற கணக்குக்கு போகக்கூடாது. அந்த இடத்துல பேசப்பட்ட கணக்கைத்தான் அந்த இடத்துல சொல்கிறேன். இப்போ 6 ரூபாய் அப்படின்னா 6 பலகாரம் அப்படின்னா 36 ரூபாய் அப்படிங்கிறத நம்ம கணக்கு கொண்டு வந்துடுவோம். அப்போ இந்த தேநீர் 4 தேநீர் 15 ரூபாய், மணிக்கு 60 ரூபாய், இது ஒரு 36 ரூபாய், 96 ரூபாய் அப்படின்னா அதை நம்ம 100 ரூபாயை கொடுத்துட்டு 4 ரூபா வாங்குவோம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைகள்கிட்ட நீங்கள் எந்த குழந்தைய வேண்டுமானாலும் டெஸ்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கால்குலேட்டர் வேணும். கால்குலேட்டர் இல்லைன்னா அவங்களால கால்குலேட்டர் பண்ணவே முடியாது.
கால்குலேட்டர் இல்லைன்னா எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க அப்படின்னா, அண்ணா எவ்வளோண்ணா, அவன் 100 சொன்னால் இந்தாங்கண்ணா அப்படின்னு ஜிபே பண்ணிடுறேன்னான்ட்டு போயிடுறாங்க. நம்மளாம் முன்ன பில் வந்துச்சுன்னா ஏதேனும் ஒரு சிட்டைன்னு சொல்லுவோமல்ல, ஏதேனும் ஒரு மளிகை கடையிலேருந்து ஒரு சிட்டை வருகிறது அப்படின்னா 1க்கு 2 முறை கூட்டி பார்ப்போம். கூட்டி பார்த்து இந்த டோட்டல் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி பில்லு நீங்கள் எந்த நிறுவனத்துக்கு போயும் ஒரு பலசரக்கு இது ஒரு சின்ன ஸ்கேம் இருக்குங்கிறத அதையும் இன்றைக்கி பேசிட்டோம். அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கி யாருமே பில்லை செக் பண்ணுறதே இல்லை, யார் நம்மளே. ஏன்னா கம்ப்யூட்டர் பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த சிவப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு ஒரு நகைச்சுவையில் சொல்வது போல் கம்ப்யூட்டர் பொய் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி யாருமே அந்த பில்லை செக் பண்ணுறதே இல்லை. நான் 2 முறை ஒரு நிறுவனத்தில் பிடித்திருக்கிறேன். நான் நிறுவனத்தின் பெயரை குறிப்பிட விரும்பலை. ஏன்னா நம்ம இந்த சோசியல் மீடியாவில் இதுதான், நம்ம ஏதாவது சொன்னால் அவனுடைய விளம்பரத்திற்காக நம்மளை கட்டம் கட்டுவாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பலை. தனிப்பட்டு பேசும்பொழுது சொல்லலாம், இல்லை அவங்க கூட அதை வேறு மாதிரி கூட சொல்லலாம். ஒரு குழு கொடுக்கணும்லாம் நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிச்சுருக்காங்க. ஓகேயா, அவ்வளோதான், இதுதான் குழு. ஸோ இந்த நிறுவனத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த பில்லை நம்ம 1க்கு 2 முறை டோட்டல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 99 ருப்பீஸ் அப்படிங்கிறத அசால்ட்டாக ஒரு பில்லில் ஏற்றியிருக்கானுங்க. ஒரு 1500 மேலே நம்ம பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா 99 ரூபாய் அப்படிங்கிறத ரொம்ப எளிதாக டோட்டலில் கொண்டு வந்துடுறானுங்க. இல்லை அப்படின்னா ஒரு ப்ராடக்டை நம்ம 2 பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது மல்டிபிள் பண்ணும்போது 4 மல்டிபிள் பண்ணி போட்டுருது. ஆனால் இங்கே குவான்டிட்டியில் 2ன்னு எழுதியிருக்கு, ஆனால் டோட்டலில் டபுள் ஆக்கி போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 முறை செக் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை கடையை விட்டு வெளியில் வரும்போது செக் பண்ணிட்டு தான் நம்ம வர்றோம், அதை பிடிக்கிறோம். பிடிச்ச நிமிஷம் எந்தவித கேள்வி கேட்பாடும் இல்லாமல் உடனடியாக சாரி சார்ன்னு சொல்லிட்டு நம்மளை வேறு எந்த பொதுமக்களையும் சந்திக்க விடாத அளவுக்கு நம்மளை பேக் பண்ணி அனுப்பிவிடுவாங்க. இது இந்த கதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டோட்டல் போடுறதுலாம் இன்றைக்கி குழந்தைகள்கிட்ட இல்லவே இல்லை. இப்போ வரும் தலைமுறைகிட்ட அப்படியா வந்துருச்சா, உடனே ஜிபே பண்ணுறேன் இப்படி தான் போய்கிட்டு இருக்கே தவிர பணத்தின் மதிப்பும் தெரியல, பணத்தை எப்படி கையாளுகிறார்கள் அப்படிங்கிறதும் தெரியல, எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிறதும் தெரியல, டோட்டல் போட தெரியல. இந்த வாய்ப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயமே இன்றைக்கி அவர்களுக்குள் இன்றைக்கி அது ஏதோ இந்த மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல விதவிதமாக, அதுகளை கற்றுக் கொடுப்பதான் நம்ம நினைக்கிறோமே ஒழிய, நம்மெல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் பொழுது நம்மளை ஏதேனும் ஒரு ஓய்வு பீரியட் அப்படின்னு ஒன்று கிடைக்கும்போது நம்ம எல்லோரும் விளையாடலாம்டான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வகுப்பறையிலேருந்து ஆசிரியர் டேய் நீங்கள் 1லேருந்து 10 வரைய டேபிள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம ஆரம்பிச்சிருவோம் 2 2s are 4, 2 3s are 6னா நம்ம ஆரம்பிச்சிருவோம் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக. இன்றைக்கி அதுதான் நம்மளால் பெருக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமது மனதில் ஓடி, அதனால் நம்மளால் எளிதாக எல்லாவற்றையும் கணக்கு செய்ய முடிகிறது. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கி அதெல்லாம் கட் செய்யப்படுகிறது. ஆனால் என்ன தான் கிண்டர் கார்டன்லேருந்து படிக்கிறாங்கிறதும் தெரியல அதுவுமே. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பேசி இந்த சூழ்நிலைகள் போகும்போது சரி மீண்டும் எங்கேயோ தாவி வந்துட்டோம். இருந்தாலும் இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும்னு நம்புகிறேன். இன்றைக்கி குழந்தைகளை நம்ம குழந்தைகளாக பாவிக்கிறதை விட்டுட்டு அவர்களை மனிதர்களாக பார்க்க போய் அவர்களை படிக்கிறார்கள் விடுமுறை இல்லை அப்படிங்கிற மாதிரி அதையெல்லாம் விட்டுருவோம். ஸோ அந்த குழந்தை பருவத்தில் பார்த்து கொண்ட அந்த ஒரு விஷயம் அதன் பிறகு அப்படியே விட்டு விடுகிறோம். எப்படின்னா, மரத்தை ஒரு 3 வருடங்கள் பாதுகாத்து அதை விட்டு விட்டால் அது அப்படியே தன்னை பாதுகாத்து கொள்ளும். மழை வரும் பொழுது நீரை எடுத்துக்கொள்ளும், அல்லது வேரை விட்டு வேறு நீர் எங்கே இருக்கிறதோ அதை தேடி சென்று அது தனக்கான உணவை எடுத்துக்கொள்ளும். காற்றில் உள்ள ஈரத்தை எடுத்து அது தன் வாழ்ந்து கொள்ளும். இப்படின்னு ஒரு மரத்தை போல ஒரு குழந்தைகளை அப்படின்னு வாக்கிட்டோம். குழந்தைங்கிறது இன்றைக்கி ஒரு 20 வயது பிள்ளைங்களையே அப்படித்தான் பெற்றோர்கள் நம்ம செஞ்சுருக்கோம். 3 வயதில் அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துரும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன அது கேட்குதோ அதை கொடுக்குறோம். அவங்க சிப்ஸ் கேட்குறாங்கன்னா சிப்ஸு, வேறு என்ன கேட்டாலும் அதுதான் அவங்களோட உணவு. 2 மினிட்ஸில் தயாராகிறது தான் உணவுன்னு அவன் விருப்பத்துக்கு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவனையே நம்ம மாற்றிட்டு தான் விடுறோம்.
இல்லையா? ஸோ நம்மளுடைய அவசர தேவைகளுக்கு அதையெல்லாம் அவனுக்கு ருசிங்கிற பேரில் காட்டி இன்றைக்கி அவனுக்கு விளம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் வாயிலாக அவனுக்கு இதுதான் சாப்பிடணும், இதுதான் டாக்டர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இதுதான் வளர்ந்த பிள்ளைகள் சாப்பிட்டது அப்படின்னு ஏதோ ஒன்று விளம்பர மோகத்தில் அந்த டிவியும் அந்த மொபைலையும் நம்ம கொடுத்து 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 அதுதான் பெஸ்ட்டுன்னு அவனை நினைக்க வச்சு அவனுக்கு அதுதான் டேஸ்ட்டுங்கிற வரைய கொண்டு போயிட்டோம். ஆனால் நம்மளை சொல்லிக்கிறது நாங்கள்லாம் அந்த காலத்தில் என்னெல்லாம் சாப்பிடுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை மட்டும்தான் நம்ம பேசுவோமே ஒழிய குழந்தைக்கு அதை மாற்றணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ 3 ஆண்டு கழித்து அதுவாகவே வளர்ந்து கொள்வதற்கு அவர்கள் மரங்கள் அல்ல, அவர்கள் மனிதர்கள். அவர்களை நாம் குழந்தையாக, அதனால தான் 18 வயது 21 வயதுன்னெலாம் சொல்லி அப்போ தான் அது பருவத்திற்கே வருது. அந்த குழந்தை அப்படிங்கிறது அப்பொழுது தான் அவர்களுக்கு உலக அறிவு தெரியும், உடலின் வளர்ச்சி தெரியும், உடல் சில தடுமாற்றங்களை எப்பொழுது சந்திக்கிறது இதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தாலே போதும். நம்ம குழந்தைகளை நம்ம பாதுகாக்கணும், குழந்தைகளுக்கு அது சொல்லிக் கொடுக்கணும், குழந்தைகள் சின்ன பிள்ளையிலே கெட்டு போயிடுதுன்னா இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கல. நாம் அந்த குழந்தையை படிக்க வைக்கிறோங்கிற பேரில் நம்ம எல்லோரும் வேலைக்கு போயிடுறோம். குழந்தை படிக்குதுன்னு நினைக்கிறோம். குழந்தைக்கு எது படிப்பு, எது பாடம், அதே நம்ம மறந்துடுறோம். சரி, இந்த டாப்பிக்கில் நம்ம போனோம். இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ 3 ஆண்டுகள் மட்டும் நம்ம பார்த்து வளர்த்து விட்டு அதற்கு பிறகு அது மரம் மாதிரி வளர்ந்துடும் அப்படின்னா நிச்சயமாக வளராது. மரம் அப்படிங்கிறது அது யாரும் கெடுக்கலை. உனக்கு 2 நிமிஷத்தில் ஒரு டிஃபன் செஞ்சு தரவா, கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு உப்பு இனிப்பு போட்டு அது தரவா, இந்த பிஸ்கட் தரவா அப்படின்லாம் அதுக்கு நம்ம யாரும் கெடுக்கலை. அது இயற்கையாக இன்ன வரைக்கும் அது நீர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, காற்றை தான் அது உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்மளை மாதிரி மாறலை. உடனே மரத்தையும் அதையும் ஒப்பிடுகிறேன் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. அப்படி நம்ம மாறிட்டோம். ஸோ முதல்ல நாம் மரம் அல்ல, நம்மளுக்கு தின முயற்சி அப்படிங்கிறது லைஃப் ஃபுல்லாக வேணும், வாழ்க்கை முழுவதும் வேணும். நம்ம உடற்பயிற்சி, நான் 8 நடைப்பயிற்சி இன்றைக்கி செஞ்சுட்டேன், எனக்கு இன்னும் 10 நாளைக்கு அது போதும் அப்படின்னு எண்ணுவதை நிறுத்துங்கள். எல்லா நாளும் பண்ணணும், வாழ்நாள் முழுவதும் பண்ணணும். வாழ்நாளின் இறுதி கட்டம் அப்படிங்கிறது 135 வயது வரையே நம்ம அதை செய்தாக வேண்டும். நித்தம் நம்மளுடைய ஆற்றலை தான் நம்ம வளர்க்கிறோம். அப்படின்னா ஆற்றலை வளர்க்கிறோம், அறிவை வளர்க்கிறோம். ஸோ நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நித்தம் இருக்கணும், அந்த முயற்சி அப்படிங்கிறது நித்தம் இருக்கணும். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நினைவில் கொண்டு காரணத்தை தேடிக்கொண்டிருக்காமல், காலத்தை குறை சொல்லி கொண்டு இருக்காமல் நாம் கடமையை செய்தோமானால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் அப்படிங்கிறதையும், நாம் மட்டுமல்ல, நான் மீண்டும் சொல்கிறேன், நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய கணவன் மனைவி, தாய் தந்தையர்கள், நம்மளுடைய உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், எல்லாரிடத்திலும் இந்த விஷயத்தை நம்ம சொல்லி அவர்களுக்கும் நான் சொன்ன நிலவை அந்த 2 விஷயத்துக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு, கொண்டு போய் செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த கல்வியும் மருத்துவமும் 2ம் இணைந்த நம்மளுடைய டைகர் கிளப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது 2ஐயும் தான் அவங்க போதிக்கிறாங்க. ஸோ ஹெல்த்தும் வெல்த்தும் இருந்தால் போதும், வாழ்க்கை அப்படிங்கிறது ஜம்முன்னு இருக்கும் அப்படிங்கிறத அதில் வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள்னு அவங்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி நம்மோடு இணைந்து கட்டணமின்றி அவர்களை பயணிக்க செய்யுங்கள். அவர்களுக்கு வாழ்நாள் பரிசாக அது அமையும் அப்படிங்கிறத சொல்லி நம்மளுடைய 8 நடையின் முதல் சுற்றை நிறைவு செய்யலாம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சன்னமாக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் தண்ணீர் பருகிக் கொள்கிறோம். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகி முடித்து நம்ம எல்லோரும் நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கமெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த முதல் பகுதியில் நான் சொன்ன சில பல விஷயங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். அதில் உங்களுக்கு ஆம் இது சரி அப்படின்னு எது தோன்றியது, எல்லாமே அப்படின்னு பதில் சொல்லாதீங்க. எல்லாமேன்னு சொன்னால் கூட பர்டிகுலராக ஏதேனும் ஒரு விஷயம் எது உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தியது உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் பதிவிடலாம். நான் முதல் பகுதியில் சொன்ன இந்த மொத்த விஷயங்களில் எது உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, எந்த விஷயம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அல்லது இது உண்மை அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏதேனும் ஒரு எந்த விஷயத்தை நீங்கள் தாக்கமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் அல்லது நினைவுக்கு வந்தது ஆம் இது உண்மை அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அதை கூடுதலாக சொல்லி எந்த விஷயங்கிறத மட்டும் எனக்கு நினைவூட்டி நீங்கள் தட்டச்சு செய்யும்படி கேட்டுக்கொண்டு
நம்ம கமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு 8 நடையின் 2வது சுற்றை தொடங்க போகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ஏதேனும் ஒரு புராண கதை, வரலாற்று கதை நம்ம பார்ப்பது வழக்கம். அவ்வாறாக கடந்த சில வாரங்களாக ராமாயணத்தில் உள்ள கிளை கதைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கடந்த வாரம் நம்ம அங்கதன் கதை அப்படிங்கிறத பாகம் 1 அப்படின்னு பார்த்தோம். அங்கதனுடைய கேரக்டர் ரொம்ப குறைவான இடத்துல தான் ராமாயணத்தில் இடம்பெறும். அதுலேயும் நம்ம பாகம் 1, 2 அப்படிங்கிற அளவுக்கு சில பல விஷயங்களை சேர்த்து பார்த்து வருகிறோம். அப்படி கடந்த வாரத்தில் நம்ம அங்கதன் தூதனாக, ராமனின் தூதனாக ராவணன் இடத்தில் சென்று இருந்தார். அதை சில பல நகைச்சுவைகளோடு சில பல விஷயங்களை பார்த்தோம். அப்போ எல்லாருமே கொஞ்சம் பயந்த ஒரு சூழ்நிலையில் ராவணனை சுற்றி அந்த டீம் நிற்கும். அப்போ ராவணன் நீ யார் அப்படின்னு கேட்குறதோட நம்ம கதையை நிறுத்தியிருந்தோம். இப்போது பாகம் 2க்குள் நுழைகிறோம். ராவணனை பற்றி தன் வியப்பை எல்லாம் விட்டு ஏன்னா அதுவரை ராவணன்னா அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் அப்படின்னு அங்கதன் யோசித்திருந்த நிலையில் அந்த இடத்துல ஏன் உங்கள் டீம் இப்படி பயந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததெல்லாம் விட்டுட்டு, சரி அவர் கேட்ட கேள்வி அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்ல தொடங்குறார். யார் நீ அப்படின்னு அவர் கேட்டார் அல்லவா, ராவணன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார். இந்த உலகத்திற்கே நாயகனாக இருக்கக்கூடியவர், இந்த உலகத்திற்கே நாயகனாக இருக்கக்கூடியவர், வேதங்களுக்கெல்லாம் நாயகர், விதிக்கு நாயகர், சீதாதேவியின் நாயகர் அப்படின்னு சொல்கிறார். யார்? வேதங்களுக்கெல்லாம் நாயகர், விதிக்கே நாயகர், சீதாதேவியின் நாயகர் அப்படின்னு சொல்லும் போதே ராவன் புருவத்தை தூக்கிட்டார். ஏன்னா சீதாதேவியின் நாயகர்னா ஓ அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ராமர் அனுப்பிய தூதன் நான் அப்படின்னு பெருமையாக அந்த இடத்துல அங்கதன் சொல்ல தொடங்குறார். உடனே இடைமறிக்கிறார் ராவணன். என்ன உளறுகிறாய்? குரங்குகளை துணைக்கு வைத்து கொண்டு சிறு குளம் போன்ற கடலுக்கு அணை கட்டி வந்தவன், அப்படிப்பட்டவன் தன் பெருமையை மேலும் பறைசாற்றுவதற்காக ஒரு நரன் மனிதன் அனுப்பிய தூதனா நீ? அவனா உலகத்திற்கு நாயகன்? அவன் அனுப்பினான் என்று அஞ்சாமல் வந்தது நீ யாரடா அப்படின்னு கேட்குறார். யாரை என்ன யாருக்கிட்ட எங்கே என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த குரங்குகள் எல்லாம் துணைக்கு வச்சுக்கிட்டு ஒரு குளம் போன்று கடலுக்கு அணை கட்டி ஒரு நரன்னா மனிதன் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஏன்னா இங்கே கதையில் ராவணனை அரக்கன் போன்று சித்தரித்திருப்பார்கள். அதனால் அவர் அந்த இடத்துல நரன் அப்படின்னு சொல்லி, ஒரு நரன் மனிதன் அனுப்பிய தூதனா நீ? ஓ சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, நீ யார் அப்படின்னு திரும்ப கேட்குறார். மேற்கொண்டு அவன் அனுப்பினான் என்று அஞ்சாமல் வேற நீ நிற்கிறியே, நீ யாரடா அப்படின்னு கேட்குறார். ராவணன் கேட்ட கேள்விக்கு அங்கதன் பதில் சொல்ல தொடங்கினான். அது பதிலாக மட்டுமல்ல, ராவணனின் மலரும் நினைவுகளாக, பழைய நினைப்பை எப்படி நம்ம முதல் பகுதியில் பார்க்கும்போது சில பல நினைப்புகள் நமக்கு பழைய நினைப்புகளாக போனதோ அதுபோல நினைவுபடுத்துவதைப் போலவும் அமைந்திருந்தது. யாரடா நீன்னு கேட்டதுக்கு ராவணனுடைய ஃப்ளாஷ்பேக் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, முன்பொரு சமயம் ராவணன் என்பவனை, அங்கதன் சொல்றாரு, முன்பொரு சமயம் ராவணன் என்பவனை தோள்களோடு தன் வாளால் இறுக்கமாக சுற்றி கட்டி, தோள்களோடு தன் வாளால் இறுக்கமாக சுற்றி கட்டி இந்த உலகம் முழுவதையும் சுற்றி காட்டி, பாருங்களேன் வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று, தன்னுடைய தோளோடு சேர்த்து வாளோடு சுற்றி கட்டி, ராவணனை ஒரு நபர் தன்னுடைய தோளோடு வைத்து
வாளை வைத்தே கட்டி இந்த உலகத்தை முழுவதும் சுற்றி காட்டி அந்த தெரிந்தவரின் மகன் நான். ராவணனுக்கு அப்படி ஷாக் ஆகுது. ராவணனை சரி, அதுக்கப்புறம் வர்றேன். தேவர்கள் அமுதம் உண்ண வேண்டும் என்பதற்காக மந்திரமலையால் கடலை கலக்கியவரின் மைந்தன் நான். நம்ம எல்லாருக்கும் அந்த வாசுகி மந்திரமலை கடைந்தெடுத்த அந்த அமுதம், இந்த கதை நமக்கு தெரியும் அல்லவா? அப்போது அந்த அமுதம் யார் கைக்கு வரும் அப்படின்னா வாலியின் கைக்கு தான் வரும். நம்ம வாலியோட கதை பார்க்கும்போது இதை பார்த்தோம். வாலி தேவர்களுக்கு கொடுப்பார். நம்ம அங்கதனுடைய முதல் பார்ட்டில் கூட சொல்லியிருந்தேன், பாகம் 1ல் கூட, நீ தேவர்களுக்கு நீ கொடுத்த அமுதத்தை அவர்களெல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் நீ கொடுத்தவன் இப்படி படுத்து கிடக்கிறாயேன்னு அந்த கதையில் சொன்னோம் அல்லவா? இந்த 2 விஷயத்தையும் சொல்கிறான். நீ யாருன்னு கேட்டதுக்கு, என் அப்பா யார் தெரியுமா? ராவணன் ஒருத்தர். அந்த ராவணனை தன் தோளோடு வாளை வைத்து, ஏன்னா வாளியும் குரங்கினம்தான், வாளை வைத்து கட்டி கொண்டு இந்த உலகத்தை சுற்றி காட்டினார். அப்படின்னா உலகம் முழுவதும் அப்படியே அவனை கட்டி தூக்கிட்டு திரிஞ்சார் அப்படின்ட்டும், அப்படிப்பட்டவருடைய மகன் நான் அப்படிங்கிறத சொல்லி அடுத்தாப்புல தேவர்களுக்கு அமுதத்தை வழங்கினார் அந்த அவரின் மைந்தன் நான் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ராவணனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கூட்டத்துக்கு முன்னாடி கட்டுச்சோரை அவுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல் தான் தோற்றதை தன்னுடைய நபர்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு போட்டு உடைத்து விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ராவணன் சொல்கிறார், யாராக இருந்தாலும் அவர்கள் பட்ட பழைய அவமானங்களை நினைவுபடுத்தினால் அப்படித்தானே ஆகும். அந்த நிலையை அடைந்தான் ராவணன். இருந்தாலும் அங்கதன் போன வழியிலேயே தானும் போய் அங்கதனை தன் பக்கம் திருப்ப முயற்சி செய்தார் ராவணன். வாலியின் மகனா நீ? அப்பா, உன் தந்தையும் நானும் நெருங்கிய நண்பர்களடா, அனைவருக்கும் தெரியுமே. அப்படி இருக்க நீ போய் அந்த ராமனின் தூதனாக வந்தேன் என்கிறாயே, இதை விட இழுக்கு உண்டா உனக்கு? வானர்களின் தலைவனாக உன்னை செய்கிறேன். நல்ல வேளை இப்போதாவது வந்தாயே. தந்தையை கொன்றவன் பின்னால் கைகளை தலைமையில் வைத்துக்கொண்டு மூடனை போல் வாழ்ந்தவன் எனும் இழிச்சொல் இனி இன்றோடு தீர்ந்தது. நீ வாலியோட மானா? டே, நானும் அப்பாவும் எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? நீ போய் அவனுக்கு தூதனாக வந்திருக்கிய, அவன் தானடா உங்கள் அப்பாவை கொன்னவன், அவனுக்கு நீ தூதனாக வந்திருக்குன்னு இந்த உலகம் உன்னை நாளைக்கு தூத்தும், பேசாமல் நீ ஏன் பக்கம் வந்துடு அப்படின்னு சொல்லி ராவணன் அங்கதனை தன் பக்கம் அழைக்கிறார். உன்னை என் மகனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இனிமேல் எனக்கு அரிதானது என்ன இருக்கிறது? எனக்கு ஒரு மகன் கிடச்சிட்டான், இனிமேல் எனக்கு அரிதானது என்ன இருக்கிறது? கூடுதலாக சொல்கிறாரு, அந்த மனிதர்கள், அதாவது ராமரைய லட்சுமணனை மற்றவர்களை மனிதர்கள்னு சொல்லி இன்றோ நாளையோ அழிந்து விடுவார்கள், சந்தேகம் இல்லை. சுக்ரீவனிடம் இருக்கக்கூடிய உன் அரசை உனக்கே நானே அளிக்கிறேன். சந்தோஷமாக பலகாலம் ஆட்சி செய்து வா. சிங்காதனத்தில் உன்னை அமர்த்தி உனக்கு நானே முடிசூட்டுவேன் அப்படின்னு பெருமை பேசுகிறார். ராவணன் வலையை வீசுகிறார். என்ன, அந்த ராம் லக்ஷ்மணன் நாளைக்கே அழிந்து விடுவார்கள், அதில் சந்தேகமே இல்லை. சுக்ரீவன்கிட்ட உங்களுடைய ஆட்சி போச்சில்ல, அதை பறித்து நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன், நீ பல காலத்துக்கு ஆட்சி செஞ்சு நல்லா வாழுவேன் அப்படின்னு ஆசையை காட்டுறார். ராவணன் சொன்னதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அங்கதன் தோளும் மார்பும் குலுங்கும்படியாக கைகளை தட்டி பேசத் தொடங்கினான். அப்படியே தோளையும் தன்னுடைய மார்பையும் குலுங்கி குலுங்கி அப்படி சிரிக்கிறார். சிரிச்சுட்டு, ஓநாய் கொடுக்கும் உணவை சிங்கம் ஏற்குமா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வியை கேட்குறார். எவ்வளோ ஒரு கேள்வின்னு பாருங்களேன். ஓநாய் கொடுக்கும் உணவை சிங்கம் ஏற்குமா? அதுபோல நீ கொடுக்கும் அரசை நான் ஏற்பேனா? தூதாக வந்த என்னை உன் வசமாக பார்க்கிறாயா? பெரும் தவறை நீ செய்திருந்தாலும் ராமருக்கு இன்னும் உன்மேல் கருணை இருக்கிறது. தூதா வந்தவன நீ இப்படி இன்னைக்கு நிறைய இடத்துல நிறைய பேரை தூதா அனுப்பவே முடியல.
அவங்க பேரம் பேசி அனுப்பிடுறாங்க அப்படின்னு நகைச்சுவையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. அவன் எவ்வளோ கொடுத்தான்? 3000, இந்த 3001 அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதுபோல் நிறைய பேர் மாறிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல அங்கதன் சொல்கிறான், ஏண்டா டேய், நான் உனக்கு தூதா வந்தா நீ என்னையவே உனக்கு மாற வச்சுடுற அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இப்போ வரைக்கும் ராமருக்கு உன் மேலே ஒரு கருணை இருக்கிறது. அதனால தான் என்னை அனுப்பியிருக்கிறார். தேவியை விடு, இல்லாவிட்டால் ஆவியை விடு. இது போன வாரமே நம்ம பார்த்துருந்தோம். இந்த வார்த்தையை சொல்லுன்னு அந்த வார்த்தையை சொல்கிறார். தேவியை விடு, இல்லாவிட்டால் ஆவியை விடு என்று என்னை தூதாக அனுப்பியிருக்கிறார் ராமர். உடனே ராவணனுக்கு கோபம் கடுமையாக வருகிறது அந்த வார்த்தையை கேட்கவும். அப்போது மீண்டும் அங்கதன் ராவணனை கடுப்பேற்றும் விதமாக, உன் தங்கையின் மூக்கையும் காதையும் சிதைத்து அனுப்பிய அன்று போருக்கு வரவில்லை நீ. உன் மாமனான சுபாகுவை கொன்ற அன்று போருக்கு வரவில்லை நீ. உன் பாட்டி தாடகையை கொன்ற அன்று போருக்கு வரவில்லை நீ. அப்போதெல்லாம் போருக்கு வராத உனக்கு ஆண்மை இருக்கிறதா? கரண், தூசணன் முதலான உன் உறவினர்கள் எல்லாம் முழுவதுமாக அழித்தார் ராமர். அப்போது கூட போருக்கு வராமல் மாயமானை வைத்து லட்சுமணன் இல்லாத நேரத்தில் வஞ்சனையாக சீதாதேவியை தூக்கி கொண்டு வந்த நீ போருக்கு வருவதெல்லாம் நடக்குமா என்ன? சீதாதேவியை கண்டு எதிர்த்தவர்களை எல்லாம் தரையில் சாய்த்து சாந்து தேய்ப்பது போல தேய்த்து அழித்து உன் ஊரை கொளுத்தி அது எரிவதை பார்த்துவிட்டு மறுபடியும் கடலை தாவி எங்கள் ஆஞ்சநேயர் திரும்பிச் சென்றார். அன்று கூட நீ போருக்கு வராதவன். இன்றா வரப்போகிறாய்? நீ அனுப்பிய ஒற்றர்களை கொல்லாமல் உயிருடன் திருப்பி அனுப்பி உன் தம்பி விபீஷணனுக்கு அரசு தந்து வருணன் வந்து தொழ அணை கட்டி இக்கரைக்கு வந்த பின்னும் அவ்வளவு நாட்களாக போருக்கு வராத நீ இன்றா போருக்கு வரப்போகிறாய்? இவ்வளவு ஏன், உன் மணிமகுடங்களை எல்லாம் பறித்த போதும் போருக்கு வராத நீ இனிமேல் போருக்கு வருவாயா என்ன? உறுதியாக ஒன்று சொல்கிறேன் கேள். அன்னை சீதாதேவியை விடு, உன் சுற்றத்தோடு நன்றாக வாழ்வாய். இல்லையேல் அழிவதற்கு ஆசை இருந்தால் என் பின்னாலேயே புறப்படு. அதை விட்டுவிட்டு நான் தேவர்களை வென்றேன், அவர்களை வென்றேன், இவர்களை கொன்றேன் என்றெல்லாம் பெருமை பேசும் நீ, பகைவர் வந்து அழைக்கும் அளவிற்கு ஒளிந்து வாழும் நீ, உன் ஊரிலேயே அழிந்தால் அது உனக்குத்தான் பெரும் பழியாகும் என்று அன்று வரை நடந்தவையெல்லாம் விவரித்து ராவணனை கடுப்பேற்றினார் அங்கதன். என்ன நிலை பாருங்களேன். ராவணன், நீ இங்கிட்டு வந்துடுறா, உங்கள் அப்பாவுனாலாம் ஃப்ரெண்டுடா, நீ ஏன்டா அங்கே கொன்னவனோட இருக்கிற அப்படின்னு வளைக்க பார்க்குறாரு. இவன் பார்க்குறான், ஆஹா இவனை நம்ம வேறு வழியில் திருப்பணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணி மொத்தமாக பட்டியலிடுறான். நீ அன்னைக்கு வரல, இன்னைக்கு வரல, அப்படி வரல, இப்படி வரல, நீ ஒரு பயந்தாங்கோழி, நீ இங்கே உட்காந்துக்கிட்டு நான் அவனை கொன்றேன் இவனை வென்றேன் அப்படின்னு இந்த வாய்ச்சவடால் பேசிக்கிட்டு இருக்க. ஒன்று சீதாதேவியை விட்டுரு, இல்லைனா என் பின்னாடியே வந்து நீனும் தலைமுறையும் அழிந்து போகட்டும் அப்படிங்கிற மாதிரி வம்பிழுக்கும் விதமாக அந்த இடத்துல அங்கதன் பேசுகிறார். இப்படி பேசி முடித்ததும் ராவணனுக்கு அப்படி தலையில் இடி விழுந்தது போல் இருக்குது. என்னடா ஒரு சின்ன பையன் இதுவும் எனக்கு நகைச்சுவை காட்சியில் தான் நினைவுக்கு வருகிறது. போன வாரமே சில பேர் சொல்லியிருந்தாங்க, ஒரு கதையை நகைச்சுவையாக சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்படித்தான் ஞாபகம் வருது. இது எல்லாமே திரைப்படங்களில் இப்படி காட்சிகளில் இருந்து தான் இது படிக்கும்போது அந்த டைரக்டர்களுக்கு ஞாபகம் நகைச்சுவையாக மாற்றுவார்களான்னு தெரியல. ஒரு சின்ன பையன் இப்படி வா 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 கமான் கமான்னு கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நகைச்சுவை காட்சி நடிகர் வடிவேலு அந்த கிட்னி அப்படிங்கிற அந்த நகைச்சுவை காட்சி நினைவுக்கு போகிறது. ஸோ அப்படி இவன் இப்படி நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் கமான் கமான்னு, நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கோமேன்ட்டு அதே வினாடியில் உலகம் முழுவதையும் அப்படியே தின்றுவிட வேண்டும் என்பதைப் போல கோபம் கொண்டான் ராவணன். பிடியுங்கள், இவனை வேகமாக பிடியுங்கள், தரையில் வைத்து தேயுங்கள் என்று கத்தி 4 பேர்களை ஏவினான். உடனே அவனை புட்டிச்சு அவனை நசுக்கு, தரையாக வச்சு தேய்ச்சிருங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் அந்த 4 நபர்களையும் அப்படியே அழித்தான் அங்கதன். அவர்களின் உடல்களை கோபுர வாசலில் வீசினான்.
இந்த ஊரில் உள்ளவர்கள் உயிர் பிழைக்க எண்ணினால் ராமருடைய தீயை கக்கும் அம்புகளில் இறப்பதற்கு முன்னால் ஓடிவிடுங்கள் என்று. நீங்கள் இந்த ஊரில் எல்லாம் அந்த 4 பேரை அடித்து தூக்கி போட்டு சினிமா காட்சி போல தான் வச்சுக்கிறீங்களேன். உடனே சொல்கிறார் அங்கதான், இந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் ஒழுங்காக பொழைச்சிக்கிறங்க, இல்லைன்னா ராமனின் தீ அம்புகள் உங்களை தாக்கும், உயிர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாஞ்சு ராமர்கிட்ட திரும்பி போயிடுறாரு அங்கதன். ராமரிடம் திரும்பினான் அங்கதன். சிறு காரணத்திற்காக கூட போரில் ஈடுபடும் ராவணன் பலமான காரணங்கள் இருந்தும் போருக்கு போகாதது ராவணனின் அச்சத்தை காட்டுகிறது என்பது அங்கதனின் உபதேச கருத்து. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டைக்கு போகக்கூடிய ராவணன் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் ராமன்கிட்ட போருக்கு வரலைன்னா அது அவன் பயப்படுறான்னு நாம் புரிந்து கொள்ளணுங்கிறத உபதேச கருத்தாக இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. ராவணனிடமிருந்து திரும்பி வந்த அங்கதன் என்ன சொன்னாலும் கேட்காத மூர்க்கன் அவன். உயிரை கூட விட தயாராக இருக்கும் அவன் ஆசையை விட தயாராக இல்லை அப்படின்னு ராமர்கிட்ட சொல்லி தூது போன விஷயத்தை முடிக்கிறான். இதுக்கப்புறம் அங்கதனுடைய காட்சி வேறு எங்கு வரும் அப்படின்னா, நம்ம தூது படலம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ராமருடைய பட்டாபிஷேகம் தான். ஆஞ்சநேயருக்கு இணையாக ராமரால் மதிக்கப்பட்ட அங்கதன் ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகத்தின் போது எப்படி மதிக்கப்பட்டார் அப்படிங்கிறதையும் கம்பர் சொல்லியிருப்பார். பட்டாபிஷேக வைபவத்தை வர்ணித்த கம்பர், அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த அப்படின்னு அந்த பாட்டை ஆரம்பிப்பார். அப்போது ஏற்கனவே ஆஞ்சநேயருக்கு நிகராக நம்மளை தூது அனுப்புகிறார்கள் அப்படிங்கிறது அங்கதனுக்கு ஏற்கனவே பெருமை. இந்த பாடலில் கூட கம்பர் கொண்டு வந்து அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த அப்படின்னு ஆஞ்சநேயரையும் அங்கதனையும் சேர்த்தே படைக்கிறார் கம்பர். ஸ்ரீராமர் சுமக்க வேண்டிய வாளை பட்டாபிஷேகத்தின் போது அங்கதன் சுமந்தான் என்றால், ஸ்ரீராமர் சுமக்க வேண்டிய வாளை பட்டாபிஷேகத்தின் போது அங்கதன் சுமந்தான் என்றால் அங்கதன் பெருமை புரிகிறதல்லவா? ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த வாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முதல் பகுதியிலே சொல்லியிருந்தோம். அது வாரிசுக்கு சமம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அன்னைக்கு தான் வாளிக்கு முன்னாடி கொடுத்தாரு அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு பட்டாபிஷேகத்திலையும் அந்த வாளை யார் ஏந்தி இருக்கிறார் அப்படின்னா அங்கதன் தான் அப்படிங்கிறதோட அங்கதனுடைய காட்சிகள் நமக்கு அந்த கதைகளிலிருந்து எடுக்கப்பட்ட மொத்த காட்சிகளும் அவர் தோன்றக்கூடிய காட்சிகள் இவ்வளவு தான். ஸோ அங்கதனின் கதாபாத்திரம் சிறியது தான் என்றாலும் ராமர் புகழ்பாடும் மற்ற கதாபாத்திரங்களுக்கு எந்த விதத்திலும் அது குறைந்ததல்ல அப்படிங்கிறத நாம் அங்கதனின் கதையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அங்கதன் அப்படிங்கிறவன் தன்னுடைய தந்தையிட்ட அந்த கட்டளைக்கு எப்படி கட்டுப்பட்டு எப்படி இருந்தார் அப்படிங்கிறத நம்ம அந்த கதையின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், துரோகியாக இருக்கும், எதிரியாக கூட இருக்கலாம், துரோகியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம அங்கதன் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா தூது போய் அந்த தூதில் சில பல பேரங்கள் பேசப்பட்டு அங்கேயே சில பேர் துரோகிகளாக மாறுவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட தன்னுடைய தந்தையின் நண்பன் அப்படின்னு சொல்லியும், தந்தையை கொன்றவனோடத்தில் நீ இருக்காதே அப்படின்னு சொல்லி அரசு தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை காட்டினாலும் அங்கதனாகவே அன்று முதல் இன்று வரை நம் மனதிலும் வாழ்கிறான், இனி உங்கள் மனதிலும் வாழ்வான் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அங்கதனின் கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா அப்படிங்கிறத நீங்கள் கருத்து பெட்டியில் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வரும் வாரத்தில் இருந்து நம்ம ஏன்னா அங்கதன் கதை பார்த்துட்டோம், வேறு யாருடைய கதை வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக கருத்து பெட்டியில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ராமாயணத்தில் உங்களுக்கு தெரியாத கதாபாத்திரங்களில் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னும் நாம் அறிந்து கொள்வதற்கு கிளை கதைகளை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் யாருடைய கதை தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் நினைவூட்டினால் எனக்கு அது இன்னும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி, இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், அதை பற்றிய கருத்துக்களை பதிவிடுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அப்படிங்கிறதோடு நம்மளுடைய 8 நடையின் 2வது சுற்றை நிறைவு செய்கிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் கேட்பதெல்லாம் கொடுப்பதற்கு பிரபஞ்ச
பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நாமும் கேட்க தயாராகலாம். வாருங்கள், அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். தொடர்ந்து அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, ஒவ்வொரு நாளும் நீங்கள் முயற்சிகள், உங்களுடைய பயிற்சிகளை, உங்களுடைய செயல்களை தொடர்ந்து செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆற்றலை அதிகரித்து கொள்ளுங்கள். அதன் வாயிலாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வளர்ச்சி நம்மளை வளர்க்கும் அப்படிங்கிறதோடு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.